இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்ற வெற்றியாளர் ஜிஜி. இவர் கடந்த ஆண்டு 2024 ஆண்டு நடந்த தேர்வில் அகில இந்திய அளவில் 25வது இடத்தை பெற்று இப்பொழுது இந்திய அயல் பணி, அதாவது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்திய வெளிநாட்டு பணிக்கு தனது விருப்பமாக கொடுத்து அதற்கு தேர்வாகி இருக்கிறார். கேட்போம், அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் ஜிஜி. வணக்கம் சார். ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து டாப் ரேங்க் வாங்கினது நீங்க தான். 25வது ரேங்க் வாங்கியிருக்கீங்க. ஒரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அதே சமயத்தில் ஒரு சின்ன வருத்தமும் உண்டு. நீங்க ஏன் எல்லாரும் மாதிரி ஐஏஎஸ் எடுக்காம டாப்ல வரவங்க ஐஏஎஸ் விரும்புவாங்க, நீங்க ஏன் ஐஎஃப்எஸ் எடுத்தீங்க? அதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு சார். அந்த ட்ரைனிங் எடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சார், அது ஒரே வார்த்தையில சொன்னோம்னா டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ். நான் போகும்போது பயந்துட்டே போனேன், நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு. பட் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு ஒரு மிச்ச ட்ரைனிங் அகாடமில இல்லாத ஒரு விஷயம் வந்துட்டு, உங்களுக்கு ஒரு விஷயம் வரலையா உங்களை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. இல்ல எஸ்ஏ பேப்பர் ரொம்ப முக்கியமானது. நீங்க ஃபர்ஸ்ட் வாட் வாங்குனீங்க. ஃபர்ஸ்ட் டைம் 96 தான் வந்துச்சு. ஓகே, செகண்ட் டைம் தான் வந்துச்சு. செகண்ட் டைம் என்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்? எஸ் சார். சோ ஒரு சில விஷயம் வந்துட்டு லாக்கிங்னு எனக்கு புரிஞ்சிருச்சு சார். எல்லாரும் எழுதுற மாதிரி அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தினுடைய யூடியூப் சேனல் வாசகர்களுக்கு அன்பான வணக்கம். நான் டாக்டர் சங்கர சரவணன், அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தினுடைய முதல்வர். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்ற வெற்றியாளர் ஜிஜி. இவர் கடந்த ஆண்டு 2024 ஆண்டு நடந்த தேர்வில் அகில இந்திய அளவில் 25வது இடத்தை பெற்று இப்பொழுது இந்திய அயல் பணி, அதாவது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்திய வெளிநாட்டு பணிக்கு தனது விருப்பமாக கொடுத்து அதற்கு தேர்வாகி இருக்கிறார். அவரை நாம் சந்தித்து அவருடைய தேர்வு அனுபவங்களையும், அவர் இந்த பணிக்கு எப்படி தன்னை தயார் செய்து கொண்டார் என்ற அனுபவங்களையும் கேட்போம். அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் ஜிஜி. வணக்கம் சார். உங்களை வந்து இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டருடைய சேனலுக்காக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இன்னொரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி, நீங்க என்னுடைய மாணவி அப்படிங்கிற முறையிலையும் எனக்கு தமிழ் விருப்ப பாடம் உட்பட உங்களுக்கு பொது அறிவு பாடம் அதுல எல்லாம் உங்களுக்கு நான் நிறைய இது கொடுத்துருக்கிறதுனால எனக்கு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. உங்களுடைய ஃபீலிங்ஸ் முதல்ல சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணும்போது இந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் இப்போ நம்ம ட்ரீம் ஒன்னு இருக்கு, அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் டு யூ சார். நீங்க இந்த ப்ரிப்பரேஷன் ஜர்னில ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லரா இருந்திருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். எனக்கும் ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சி என்னன்னா, நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து டாப் ரேங்க் வாங்கினது நீங்க தான். 25வது ரேங்க் வாங்கியிருக்கீங்க. தமிழ் விருப்ப பாடம் எடுத்து அதிகமான டாப் ரேங்க்ல வந்தது நீங்க அப்படிங்கிற முறையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அதே சமயத்தில் ஒரு சின்ன வருத்தமும் உண்டு. நீங்க வந்து ஐஏஎஸ் எடுத்திருந்தீங்கன்னா, ஹோம் கேடர் ஐஏஎஸ், அது உங்க அப்பா அம்மாவுக்கும் இருக்கு. நீங்க வந்து ஜென்ரலி டாப் ரேங்க் வாங்குறவங்க ஐஏஎஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்க இல்லாம ஐஎஃப்எஸ் ப்ரிஃபர் பண்ணிருக்கீங்க. இல்லை, எல்லாமே நல்ல சர்வீஸ் தான், முக்கியமான சர்வீஸ் தான். அப்கோர்ஸ் நீங்க தான் எக்ஸாம் எழுதுது, நீங்க தான் பாஸ் பண்ணது, உங்களுடைய சாய்ஸ் தான் முக்கியம். நீங்க ஏன் எல்லாரும் மாதிரி ஐஏஎஸ் எடுக்காம டாப்ல வரவங்க ஐஏஎஸ் விரும்புவாங்க, நீங்க ஏன் ஐஎஃப்எஸ் எடுத்தீங்க? சார், அதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, இந்த டெய்லி இவெண்ட்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிறது, அதோடைய ரீசன் ஆகட்டும் இல்ல அதோட இம்பாக்ட் ஆகட்டும் நம்ம நாட்டோட முடியறது கிடையாது. குட்டி குட்டி விஷயம் கூட வெளியில இருந்து வர ஒரு விஷயத்தாலதான் இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு சார். ஸோ நாமளும் வந்துட்டு அதுல ஒரு பங்களிப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, டிப்ளமசி அப்படிங்கிறது வந்து ஒரு கரியர் பாத் மட்டும் கிடையாது,
அது ஒரு லைஃப் ஸ்டைலுமே கூட. நீங்க ஆஃபீஸ் ஹார்ஸ்ல இருக்கீங்க, இல்ல ஆஃபீஸ் ஹார்ஸ்ல இருந்து வெளியில இருக்கீங்கன்னா கூட எல்லாருடைய கண்களுமே உங்க மேலதான் இருக்கு. நம்ம நாட்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கிற அந்த இது இருந்துச்சு. சோ அது எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருந்துச்சு சார். தேர்ட் ரீசன் ரொம்ப பர்சனலான ரீசன். இங்க வந்துட்டு எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த growth மைண்ட் செட் வந்து அதிகமா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா என்னுடைய செல்ஃப் டெம்பரமெண்ட் வந்து டிப்ளமசி அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் சைட்ல அதிகமா சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ரியலைசேஷன் இருந்துச்சு. So, அதனால அது இருந்துச்சு. மகிழ்ச்சி. உங்களுடைய பேரு வித்தியாசமா இருக்கு, ஜிஜி. அப்படி அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? நிறைய காரணங்கள் இருக்கு. சோ ஜிஜி வந்துட்டு ஜெமினி கணேசன் சார் இருக்காங்க. அப்பா வந்து அவங்களோட மிகப்பெரிய ஃபேன். சோ அவங்க இனிஷியல்ஸ் ஜின்னு எடுத்து பேரா வச்சுட்டாங்க. Okay. அப்பா என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்க? சவுண்ட் என்ஜினியரா இருக்காங்க சார். இப்போ ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அப்பா பேரு, அம்மா பேரு? அப்பா சுரேஷ், அம்மா சபிதா. மகிழ்ச்சி. இப்போ வந்து நீங்க வந்து அப்பா அம்மாவுடைய மோட்டிவேஷனா சிவில் சர்வீஸ் வரணுங்கிறது உங்களுடைய மோட்டிவேஷனா? ஆக்சுவலி ரெண்டுமே இல்ல சார். எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும், எழுத்தாளர் ஆகணும்னு பயங்கரமா ஒரு உந்துதல் இருந்துச்சு உள்ளுக்குள்ள இருந்து. நான் வந்துட்டு கொரோனா இயர்ல பாத்தீங்கன்னா எங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் மாதிரி வச்சு நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் சரி எல்லாருமே சொல்லுவாங்க ஜாலியா அப்படின்ட்டு நானும் ஐஏஎஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சார். ஸோ அப்புறம் எங்க ப்ரொஃபசர் வந்துட்டு இல்ல வேண்டாம் ஜிஜி, உனக்கு அது நல்லா இருக்காது, நீ ஐஎஃப்எஸ்ன்னு ஒரு கரியர் பார்த்திருக்க, அதுல ட்ரை பண்ணு, உனக்கு கண்டிப்பா அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு யூடியூப், கோரா, ஏன்னா நிறைய டைம் இருந்துச்சு சார். கொரோனா இயர்ல படிக்கணுங்கிற அவசியம் இல்ல, எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான். சோ அதனால நிறைய டைம் இருந்ததுனால யூடியூப், கோரா இதுல எல்லாத்தையுமே சர்ஃப் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அதுக்கப்புறம் ஓகே இது நமக்கு கரெக்டான ஒரு கரியர் பார்த்தா இருக்கும்ன்றதுக்காக சூஸ் பண்ணி வந்ததுதான். இப்போ வந்து அப்ப நீங்க உங்க ரீடிங் ஹேபிட்லாம் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்தே இருந்துச்சா? எஸ் சார். எப்படி அது அந்த நீங்க சிவில் சர்வீஸ் போகணும்னா சில பேர் படிக்க வைப்பாங்க. இப்போ உங்க வீட்ல வந்து அப்ப பேரண்ட்ஸ் படிப்பாங்களா? எஸ் சார். என்னோட அப்பாவும் அம்மாவும் தமிழ் மேல பயங்கரமா பற்று உள்ள மக்கள். சோ அவங்க சொல்லிதான் தமிழ் விருப்ப பாடமே நான் சூஸ் பண்ணது. சோ அவங்க 2 பேருமே எது கிடைச்சாலும் படிப்பாங்க. நியூஸ் பேப்பர்ஸ், ஒரு 4 நியூஸ் பேப்பர்ஸ் வீட்டுக்கு வந்துடும். நமக்கு எங்க வெளியில போனா கூட ஒரு மேகசின் கிடைக்குதுன்னா அதை எடுத்து வாசிப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் நிறைய வாசிப்பாங்க. சோ அதை பார்த்து எனக்குமே வந்துட்டு லைப்ரரி போற ஆர்வம் வந்துச்சு. சோ அங்க இருந்து புத்தகங்கள் எடுத்துட்டு வந்து படிக்கிறது. அது நான் மட்டும் படிச்சா பத்தாது, அப்பாவும் படிக்கணும். அது படிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க ரிட்டர்னே பண்ண முடியும். சோ அதனால அது பார்ட்னர்ஷிப் போட்டு ஃபுல்லா ரீட் பண்ணதான். 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற ஆர்வம் இருந்துச்சு சார். சோ அது படிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றது, ஆர்டிகல்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருந்தது. நியூஸ் பேப்பரும் நானும் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ எல்லாரும் இங்க வரும்போது நியூஸ் பேப்பரை பெருசா சொன்னாங்க, அது கண்டிப்பா படிக்கணும். அப்போ அது எனக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் 6-7 வருஷமா படிச்சிட்டு இருக்கேன். சோ அது எனக்கு புது விஷயம் கிடையாது அப்படின்னும் போது ரொம்ப அட்வான்டேஜா இருந்துச்சு. வெரி குட், நல்லா சொன்னீங்க. நான் உங்களுக்கு தமிழ் எடுக்கும்போது பேசியிருக்கேன், மத சமயத்திலையும் பேசியிருக்கேன். நீங்க வந்து உங்க ரீடிங் ஹேபிட் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றதும் பேசியிருக்கேன். ராஜேஷ்குமார் நாவல்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லிங்க. ஏன்னா நான் ஸ்கூல்ல படிக்கும் போதுல இருந்தே ராஜேஷ்குமார் சார் எழுதிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவருடைய கதைகள்லாம், விவேக் துப்பறியக்கூடிய கதைகள்லாம் நீங்களும் படிச்சீங்கன்னு சொன்னீங்க. அந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா எப்படி போச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. அதுதான் சார். அப்பா வந்துட்டு ராஜேஷ்குமார் நாவல்கள் அதிகமா வாசிப்பாங்க. சோ வீட்டுல இருக்கும்போது நம்ம என்ன பண்றது, எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு ஒரு புத்தகத்துல ஆரம்பிச்சது. அவருடைய எல்லா கதைகளுமே வாசிக்கிற அளவுக்கு அந்த இது போகி அதோட நில்லாம நீங்க இங்கிலீஷ்லயும் அகதா கிறிஸ்டி நம்ம பேரலல் எடுக்கலாம் சார், டிடெக்டிவ் ஸ்டோரிஸ். சோ அப்படியே அது ஒரு லிங்க் ஃபார்ம் ஆகி இங்கிலீஷ்லயும் வாசிக்க ஆரம்பிச்சு இப்படியே பெருகினதுதான் அந்த ரீடிங் ஹேபிட். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இதை பார்த்துட்டு இருக்கவங்க சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸா இருக்கலாம், இல்ல இல்லாமலும் இருக்கலாம். ஆனா ரீடிங் ஹேபிட் எல்லாருக்குமே ஒரு மஸ்ட். இப்போ நீங்க வந்து படிச்சீங்க, அப்போ வந்து படிக்கும்போது எக்ஸாமுக்கு படிக்கிறது, அதுக்கப்புறம் இது படிக்கிறது ரெண்டுமே மாறி மாறி இருக்கும். எக்ஸாம்ல நீங்க ஒரு பெஸ்ட் கேண்டிடேட்டா நீங்க இதா இருக்கு. உங்களுடைய 10th மார்க் 12th மார்க்ல என்ன? 10th வந்துட்டு 491 சார், 98%. 491 எஸ், அவுட் ஆஃப் 500. அவுட் ஆஃப் 500. ஓகே. 12th வந்துட்டு 1190 அவுட் ஆஃப் 1200, 99%. ஓகே. இவ்வளவு மார்க் எடுத்த உடனே வீட்ல என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து டாக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க, அல்லது இன்ஜினியர். அப்ப பெரும்பாலும் டாக்டர் தான். உங்க வீட்லயே சொன்னாங்களா? 10th வரைக்குமே இதுதான் சார் பிளானா இருந்துச்சு, டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு. அப்ப 10th வரைக்கும் நீங்க 12th இது மேத்ஸ் சயின்ஸ் குரூப் எடுக்கல? ஓகே, காமர்ஸ் குரூப் சூஸ் பண்ணியாச்சு. ஓகே. எப்படி விட்டாங்க அதுக்கு? எல்லாருமே அதுக்கு அப்போசிங் தான் சார். பட் எனக்குன்னு தெரியும் இல்லையா, எனக்கு உள்ள சோ எனக்கு பெருசா அதுல ஈடுபாடு இல்லைன்னு எனக்கு புரிய வந்துருச்சு 10th அப்போ. நம்ம வந்துட்டு இந்த வழியில போனா நமக்கு பயாலஜி சைட் போவேன்னு முடிவு பண்ணிட்டேன். சோ அதனால ஓகே, காமர்ஸ் சைட் போனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாஸ்டா இருக்கு, அதுல நம்ம பெஸ்ட் என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லைன்ல போனதுதான் சார். ஓகே. எங்க படிச்சீங்க காலேஜ்? ஸ்கூலிங் எங்க பண்ணீங்க? ஸ்கூல் ஜெயகோபால் கரோடியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், SRP காலனி. ஓகே. காலேஜ் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ், நுங்கம்பாக்கம். ஓகே. காமர்ஸ் குரூப். ஓகே. எப்ப முடிச்சீங்க?
2018 பேட்ச் சார். 2021ல முடிஞ்சிருச்சு. ஓகே. முடிச்ச உடனே யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சார் என்னோட காலேஜ் ஃபைனல் இயர்ல வந்துட்டு லாஸ்ட் 6 months இருக்கும். நெக்ஸ்ட் செமஸ்டர் லேட்டர் செமஸ்டர் இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணதுதான். ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து கிளியர் ஆகும். ஓகே. எனக்கு வந்து நீங்க தமிழ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அறிமுகமானீங்க. நான் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருந்தேன் வீட்டில இருந்து, கொரோனா சமயம். அப்போ வந்து எனக்கு வந்து நண்பர் கார்த்திகேயன், செந்தில், அவங்க பத்மா கார்த்திகேயன், அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க அவங்கள. இப்போ வந்து நீங்க தமிழ் ஆப்ஷனல் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்களா என்டையர் ஆன்லைன்ல அட்டன் பண்ண பேட்ச். ஜென்ரலி எனக்குமே ஆன்லைன்ங்கிறது புது அனுபவம். அப்போ பண்ணும்பொழுது, ஏன்னா ஆஃப்லைன்ல எடுக்கும்போது நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது யாரும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் ஆன்லைன்லன்னா இடையிலேயே சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணிட்டே இருப்போம், கமெண்ட் பண்ணுவோம், சிரிப்பாங்க. அதனால அந்த கிளாஸஸ் வேற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தோம். உங்களுக்கு அந்த வகுப்பு அட்டன் பண்ண அனுபவம் அப்படிங்கிறது, ஆன்லைன்ல அட்டன் பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சு? அது ரொம்பவே ஒரு ப்ரொடக்டிவ்னு நான் சொல்லுவேன் சார். ஏன்னா நீங்க கிளாஸ் எடுப்பீங்க, நான் உங்களே தான் பாத்துட்டு இருப்பேன். நான் கேட்கணும்னு நினைக்கிற டவுட்ஸ் எல்லாம் வேற யாராவது கேட்டுடுவாங்க. சரி ஓகே, எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வச்சிருவேன். நீங்க கொடுக்குற நோட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரஃப் நோட்ஸ்ல எடுத்துருவேன். மறுபடியும் நீங்க கிளாஸ் முடிச்சு போனதுக்கு அப்புறம் அதை ஃபேர் டிராஃப்டா மறுபடியும் எடுத்திருப்பேன் சார். கிளாஸ் கவனிக்கும் போது நீங்க வந்துட்டு அந்த பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா அதோட நிறுத்த மாட்டீங்க. அதோட பெரிஃபரியில என்னென்னலாம் இருக்கு, எதெல்லாம் கவர் பண்ணலாம்னு மொத்தமா ஒரு பெரிய ஒரு ஸ்கெட்சே கொடுத்துருவீங்க. அந்த ஸ்கெட்சை வந்துட்டு நான் ஃபோக்கஸ்ஃபுல்லாவே அதை நான் ப்ரிசர்வ் பண்ணி ஆகணுமே, இப்ப ரெக்கார்ட் பண்ணி ஆகணுமே நானு அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருப்பேன் சார். ஸோ நீங்க எடுக்கிற கிளாஸஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் மட்டும் இல்ல, எங்க வீட்டுல எல்லாருமே கேட்பாங்க. அப்பாவும் கேட்பாங்க, அம்மாவும் கேட்பாங்க. ஸோ எல்லாருமே அதுதான் சார். இப்ப நான் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன்னா அப்ப எடுத்து கொடுப்பாங்க. சார் இதுதான் சொன்னாரு, எழுது அப்படின்னு. நல்ல அனுபவம் சார். நான் கொஞ்சம் பெரிஃபெரியல் போகும்போது சில சமயம் ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாம் கூட போய் சில கேள்விகள் எல்லாம் கேட்பேன். அது வந்து உங்களுக்கு டீவியேஷன் மாதிரி இருக்குமா, அல்லது வந்து அது என்ஜாய் இட்டா? இல்ல சார், எப்பவுமே நம்ம இப்ப சிவில் சர்வீஸ் எடுத்துட்டோம்னா அது ரொம்ப ஒரு மோனோட்டோனஸான ஒரு ஜர்னி. அதுல வந்துட்டு ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா அதே நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். நம்ம அட்டென்ஷன் ஸ்பேனே 8 செகண்ட்ஸ்க்கு குறைஞ்சு போயிடுச்சு. சோ அதனால நீங்க வேற ஒரு சப்ஜெக்ட் டச் பண்ணும்போது ஓகே இது ஒரு நியூ சப்ஜெக்ட், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது ஒரு பக்கத்துல ஒரு சைட்ல ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கலாம். சார் இதை பத்தி சொன்னாங்க, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டெப்தா வாசிக்க போகணும் அப்படின்னு அதை நோட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம டாபிக் உள்ள வரும். அப்படிங்கும்போது அது நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை, என்னுடைய கிளாஸஸ் போகும்போது சில சமயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் இன்ஃபார்மல் விஷயங்கள் நான் நிறைய பேசுவேன். அதில் கனெக்ட் பண்றதுக்காக. ஏன்னா அக்ராஸ் ஜென்ரேஷன் பேசுறோம். நீங்க வந்து வேற ஜென்ரேஷன், நாங்க எங்களுடைய 25 வயசு கம்மியானவங்க. அப்போ பேசும்பொழுது உங்களுடைய இதுக்கு டச் பண்ணி பேசுறது, என்னுடைய வெக்காபுலரி எல்லாமே உங்களுக்காக நான் நிறைய மாத்திட்டு தான் பேசுவேன் அப்டேட் பண்ணிட்டு. அதனாலதான் கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். அது வந்து ஒரு, ஏன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு காலத்துல ஒரு மாதிரி இருந்தது, இப்ப மாறிடுச்சு. ஸோ அது வந்து நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கிளாஸ் வந்து போர் அடிக்கிற மாதிரியோ இல்லாம நம்ம வந்து சினிமா விஷயங்கள் மற்றதெல்லாம் பேசுறது டீவியேஷன் நினைக்காம, சில பேர் டீவியேஷன் நினைப்பாங்க. சார் எனக்கு என்ன சார் இப்ப பயங்கரமா இருக்கு, நீங்க வந்து ரொம்ப ஜாலியா கிளாஸ் நடத்துறீங்க அப்படின்ட்டு. நீங்க அதை எப்பமா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், ஏன்னா என்னுடைய ப்ரிப்பரேஷன் மொத்தமே நீங்க சொன்ன அந்த ஜாலி அந்த டைப்ல தான் போச்சு. பிளஸ் நீங்க சொன்னதுல இம்பார்ட்டன்டான ஒரு வேல்யூபிள் பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்துட்டு சினிமா பத்தி பேசுனீங்கன்னு சொன்னீங்க. சோ அதை வந்துட்டு நான் ஆன்சர் பேப்பர்ல எழுதினேன் சார். ஏன்னா அதுதான் நம்மள தனியா நிக்க வைக்கும், தனியா காட்டும். நம்ம ஒரு கொஸ்டின் எழுதுறோம் அப்படின்னா புக்ல இருக்க ஆன்சர் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணாம நீங்க சொன்ன அந்த பெரிஃபரியில உள்ள இந்த விஷயங்கள் தான் எனக்கு காப்பாத்தி விட்டுருக்கு. ஓகே, தனியா தெரிய விட்டுருக்கு. சினிமாலயும் தமிழ் இலக்கியம் எப்படி உருவாகுது, எப்படி அதை பதிவு செய்யறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பத்தியும் நான் எழுதியிருக்கேன் சார். அதுக்கு நன்றி. ஓகே, ரைட், தேங்க்யூ. இப்ப வந்து நீங்க வந்து நிறைய வாசிச்சிருக்கிற பழக்கம் உங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து இருந்திருக்கு. நான் முதல்ல எப்படி பிகின் ஆச்சுன்னு சொன்னோம், ரீடபிலிட்டி அப்படிங்கும்போது நான் ராஜேஷ்குமார் சார் பார்க்கும்போது சொன்னேன், நீங்க தான் நிறைய பேருக்கு வாசிப்புடைய வாசல்களை திறந்து வைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நீங்க வந்து அகதா கிறிஸ்டி அந்த மாதிரி போயிருக்கீங்க. தமிழ்ல வந்து சீரியஸ் லிட்டரேச்சர் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கீங்களா? நீங்க புளியமரத்தின் கதை படிச்சதா என்று சொன்னதா ஞாபகம். அது மாதிரி வேற என்னென்ன புத்தகங்கள் நீங்க வேற பிற எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்கள்? அதிகமா சார் இந்த சுதந்திர காலகட்டத்துல உள்ள எழுத்தாளர்களை வந்துட்டு அதிகமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். கல்கியோடைய படைப்புகள் எல்லாம் நான் தியாகபூமி படிச்சிருக்கேன். தியாகபூமி, அலையோசை, பொன்னியின் செல்வன் எல்லாருமே படிச்சதுதான். சிவகாமியின் சபதம் இதெல்லாமே வாசிச்சிருக்கேன் சார். அதே மாதிரி நீங்க வந்துட்டு போயட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலபஸ்ல இருக்காங்க நான் காமராசன், அதே மாதிரி வைரமுத்து, பாரதியார், இவங்களெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு பர்சனல் லெவல்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தது செவ்வியல் இலக்கியத்துலதான். இந்த சிலப்பதிகாரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமா தேடி வாசிக்கிறேன். இந்த சங்க இலக்கியம் இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஜேர்னலிஸ்ட் நினைக்கிறேன், உங்களுக்கு எழுதுறதுக்கு ஆர்வம் இருக்கா? இருக்கு சார். நான் சின்ன வயசுல இருந்தே எழுதிருக்கேன். ஒரு பாப்புலரான பத்திரிகையில வந்துட்டு 1 வருடத்துக்கான ட்ரைனிங் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்க சார். அதுக்கு செலக்ட் ஆகி அங்க எழுத ஆரம்பிச்சதுதான். தமிழ்ல அதிகமா ஆர்வம் வந்து அதை எழுத. குழந்தை இதெல்லாம்
குழந்தை இதழ். ஓகே, ரைட். ஓகே, ரைட். நல்லது. மகிழ்ச்சி. இப்போ வந்து நீங்க வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து வந்துட்டீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க. ஓகே. எந்த வருஷம் எழுதுனீங்க? 2022 எக்ஸாம். அதுதான் என்னுடைய 21 இயர்ஸ் அப்பதான் ஆச்சு எலிஜிபிள். சோ அதனால 2022க்கான எக்ஸாம் கொடுத்தாச்சு. கொடுத்த 10 டேஸ்க்குலாம் ரிசல்ட் வந்துருச்சு சார். ப்ரிலிம்ஸ் வந்து ஓகே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெயின்ஸ்க்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி எழுதினேன். ஓகே. எவ்வளவு மார்க் வந்துச்சு மெயின்ல? ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெயின்ஸ்ல 800 வந்துச்சு. 800 எக்ஸாக்ட்டா 800. ஸ்பிளிட் அப் ஞாபகம் இருக்கா? ஓரளவுக்கு ரஃபா? எஸ் சார். ஆப்ஷனல்ஸ் பாத்தீங்கன்னா 270, 271. எஸ்ஏல ரொம்ப குறைவா வந்துச்சு சார். 96 தான் வந்துச்சு. சோ அதே மாதிரி உங்களுக்கு பேப்பர் 3 அதுலயும் வந்து டவுன்வர்ட் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. சோ அப்போ வந்துட்டு 86 தான் வந்துச்சு. மிச்சம் எல்லாத்துலயுமே ஆவரேஜ் மார்க்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு GS 1ல 107, GS 2ல வந்துட்டு 116 வந்துருந்துச்சு. எத்திக்ஸ்ல உங்களுக்கு 124 வந்துருந்துச்சு. ஓகே. இப்போ எத்திக்ஸ் ஓகே 50% மேல கிராஸ் பண்ணிட்டீங்க, ஆப்ஷனல் கிராஸ் பண்ணிட்டீங்க. பேப்பர் 3ல ஏன் எல்லாருமே கம்மியா மார்க் எடுக்கிறீங்க? அதுல வந்துட்டு நம்ம இப்போ இருக்கிற காம்படிட்டிவான ஒரு சிச்சுவேஷன்ல ஜெனரல் ஸ்டடீஸ இன்னுமே நம்ம ஜெனரலா தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ரொம்ப ஜெனரல். இப்போ ஜெனரல் ஸ்காலர்லி அப்படின்னு ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்குன்னா நம்ம இந்த எண்ட்ல இருக்கோம் சார். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்பெக்ட்ரமோட மிடில் பாயிண்ட்க்கு வந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 86 வந்த உடனே இன்னும் என்னால என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டினையல் மோட்ல இருக்கும். நான் நல்லா தான் எழுதினேன், மார்க்ஸ் வரல அப்படிங்கிற அந்த மோட்லயே ஒரு 2-3 மாசம் சுத்திட்டு இருப்போம் சார். ஸோ அதுக்கப்புறமா ரியலைசேஷன் வரும், ஏதோ தப்பு இருக்கு, அதனாலதான் மார்க்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ அது என்னன்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுறோம்னா எக்கனாமிக்ஸ் ஆன்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக் ஆன்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கு, என்வரன்மெண்ட் ஆன்சரும் ஒரே மாதிரி தான் இருக்குன்றது நமக்கு புரிய வந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு எக்கனாமிக்ஸ் சர்வே, பட்ஜெட் இந்த மாதிரி ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுல உள்ள கிராஃப்ஸ், நம்பர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே தனியா ஒரு நோட் புக் போட்டு நோட் பண்ணி இப்போ ஒரு கிராஃப் நான் படிக்கிறேன் அப்படின்னா அதை எப்படி ஒரு 10 இடத்துல யூஸ் பண்ண முடியும், ஒரு 10 டேட்டா பாயிண்ட்ஸ் நான் படிக்கிறேன்னா அதை 100 இடத்துல எப்படி என்னால யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் ஒர்க் பண்ணேன் சார். ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா நான் உட்காந்து ஒர்க் பண்ணேன். ஏன்னா 86 வந்துட்டு ரொம்பவே லோ ஸ்கோர் அப்படிங்கறதுனால. ஆனா என்னுடைய பேட்ச்லயே நிறைய பேர் 100க்கு மேல எடுத்திருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்றது புரிஞ்சுது. ஸோ அது ஒர்க் பண்ணும்போது இந்த அட்டெம்ப்ட்ல பாத்தீங்கன்னா 103 வந்துருந்துச்சு. அப்ப பேப்பர் 3ல பேப்பர் 3 ஏன்னா பேப்பர் 3 நான் எதுக்கு உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி கேக்குறேன்னா, உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டீங்க, காமர்ஸ் எடுத்துட்டீங்க. இப்போ நீங்க அதை நான் வந்து உங்களுக்கு பண்ணும்போது ஒரு உங்களுடைய சார்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்பொழுது நீங்க மெயின் எக்ஸாமுக்கு வந்து சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து யூனிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் பண்ணீங்களா நீங்க? ஆமா சார். உங்க அட்வைஸ் வந்துட்டு ரொம்பவே வேல்யூபிளான ஒரு அட்வைஸ் சார். லாஸ்ட் மினிட்ல தான் இதை பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதுல வந்து 2 விஷயம் சார். எஸ்ஏக்காகவும் உங்களோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் என்வாயன்மெண்ட் அந்த பேப்பருக்காகவும் சாட் ஜிபிடி எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஆன்சர் எழுதுறோம் அப்படின்னா ஜென்ரலா இல்லாம ஸ்காலர்லயே எப்படி மாறணும்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் அதிகமா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க சாட் ஜிபிடில போட்டு எடுக்கலாம். இப்போ ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பேஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பேஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும். அந்த லிஸ்ட்டை வந்துட்டு எப்படி எஃபெக்டிவா நம்ம ஆன்சர்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா அதிகமான மார்க்ஸ் கிடைக்கும். அப்படி சார் ஜார்கன்ஸ் போட்டு நான் எடுத்து உங்களுக்கு சில இதை அனுப்பிச்சு விட்டேன் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. உங்களுக்கு நீங்க அதை படிச்சு பாத்தீங்க? அதையும் உட்காந்து படிச்சேன் சார். அதுக்கப்புறமா அதுல இருந்து லிங்க் ஆகி நிறைய எக்ஸ்டென்சிவா சார். ஓகே. ஸோ அப்போ மென்டர்ஸ் சொல்றது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து உங்களுக்கு அப்ளை பண்ணிக்குவீங்க. சரி, ரைட், வெரி குட். இப்போ வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இது பண்ணீங்க, செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுத்த போது ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆச்சா? கிளியர் ஆகல சார். ஓகே. அது வந்துட்டு ஏன் நிறைய பேருக்கு, உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு செகண்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆக மாட்டாங்க. ஏன்னா இன்டர்வியூ போயிட்டு வராங்க, அதுக்கப்புறமா வந்த உடனே உங்களுக்கு டைம் இருக்குது இல்லையா? எவ்வளவு நாள் இருந்துச்சு? எனக்கு என்னுடைய ரிசல்ட் வந்ததும் எக்ஸாம்க்கும் பாத்தீங்கன்னா 5 நாள் நடுவுல இருந்துச்சு சார் அந்த இயர்ல. பிளஸ் எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா என்கிட்ட கான்பிடன்ஸ் இல்ல. நாலேஜ் நீங்க கொடுக்கறது ஸ்கில் எல்லாமே செகண்டரி சார். நம்ம மைண்ட் செட் கரெக்டா இருக்கா, நம்ம கான்பிடன்ஸ் இருக்கா அதை எதிர்கொள்றதுக்கு அப்படின்னா அந்த டைம்ல எனக்கு இல்ல. ஏதோ நானும் போய் எழுதுறேன், அதான் அந்த டினையல் மோட்லயே இருந்ததுதான் சார். என்னால ஏத்துக்க முடியல அந்த ரிசல்ட். சோ அப்படி போகும்போது எனக்கு முன்னாடியே தெரியும் இது வரப்போறது இல்ல அப்படின்னு. சோ அதே மாதிரி தான் ஆச்சு சார். நான் என்னுடைய பிரிலிம் ஸ்கோர் வந்து 2 மார்க்ஸ்ல மிஸ் பண்ணேன். ஓகே. நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் டைம் இதுல வந்து 107வது ரேங்க் வாங்கியிருந்தீங்க. 107வது ரேங்க் வாங்கி உங்களுக்கு ஐபிஎஸ் அலாட் ஆச்சு. ஸோ ஐபிஎஸ் அலாட்டா உங்களுக்கு எய்ம் வந்து ஐஎஃப்எஸ் தான். கொஞ்சம் மார்க் எடுத்திருந்தா ஐஎஃப்எஸ்ஐ கிடைச்சிருக்கும். 4 மார்க் 4 மார்க்ஸ் இருந்தா ஐஎஃப்எஸ்ஐ கிடைச்சிருக்கும், கிடைக்கல. பட் அதனால உங்களுக்கு வந்து அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல. அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஐபிஎஸ் ட்ரைனிங் போயிட்டீங்களா? ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் போயிட்டீங்க. போயிட்டு ஐபிஎஸ் போலீஸ் அகாடமி போகாம இது பண்ணிட்டு வந்தீங்க. இயருக்கு பிரேக் எடுத்தாச்சு அடுத்த அட்டெம்ப்ட்காக. சோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐபிஎஸ் ட்ரைனிங்கும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜெனரலி இப்போ ஐபிஎஸ் ட்ரைனிங் அலாட் ஆகி போறவங்க ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து எவ்வளவு பேர் வந்து இந்த மாதிரி லீவ் எடுத்து வந்து படிப்பீங்க? சார் கிட்டத்தட்ட half of the batch
லீவ் எடுத்துட்டு போயிடுவாங்க சார். ஓ! அப்படியா? 200 பேர் இருக்காங்கன்னா, ஆ. என்னோட பேட்ச்ல மட்டும் 90 மெம்பர்ஸ் யூஎல் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓ! சரி, சரி. ஓகே, ஓகே. ஆனா ப்ரீவியஸ் இயர் பேட்ச்ல இருந்து ஆல்ரெடி யூஎல் எடுத்தவங்க இருப்பாங்க. சோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. அது இல்ல. ஸ்டேபிளா மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. மெயின்டெயின் ஆயிட்டு. பட் நீங்க அந்த ட்ரெய்னிங் எடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சார் அது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ். ஓ! நான் போகும்போது பயந்துட்டே போனேன். நான் ஏன் இத பண்ணணும்? நான் ஏன் இத பண்ணணும்? அப்படின்னு. ம். பட் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு ஒரு உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி அழகா நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஓகே. ஆனா அது கிடையாது சார் உலகம். அங்க போனீங்கன்னா அவங்களே அத உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. மிச்ச ட்ரைனிங் அகாடமில இல்லாத ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் வரலையா உங்களை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. இல்ல உனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விட மாட்டாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு வர வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு உங்களை ட்ரெயின் பண்றது, உங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தருது, தனியா ஒரு மென்டர் போடுறது, இப்படி பண்ணாங்க சார். அங்க போய் தான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் சார். ஹார்ஸ் ரைடிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரி ஷூட்டிங், இது எல்லாமே அங்க போய் தான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டது சார். ஓகே, ஓகே. வெரி குட். ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் நீங்க சொல்லி ஒரே வார்த்தை ஒரே சொல்றீங்க. வார்த்தையில ரைட், ரைட், ரைட். இப்போ வந்து நீங்க வந்து அடுத்து 3rd அட்டெம்ப்ட் பண்றீங்க. 3rd அட்டெம்ப்ட் பண்ணும்பொழுது நீங்க வந்து நல்ல ஸ்கோர் வாங்குறீங்க. பட் வந்து இன்டர்வியூல அதிகமா வந்துச்சா? ரிட்டன்ல அதிகமா வந்துச்சா 3ர்ட்ல? ரிட்டன்ல தான் சார் அதிகமா வந்துச்சு. அது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, ட்ரைனிங்ல ஃபுல்லா எங்கேஜ்டா இருந்ததுனால தனியா இன்டர்வியூக்குன்னு ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல. அதுவும் எனக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருந்துச்சு சார். என்னுடைய ஒரு இம்பார்ட்டன்டான ஹேபிட் வந்து எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வைப்பேன் சார். ஸோ ஒரு சின்ன மாக் அட்டென்ட் பண்றேன்னா, ஓகே அதோடைய இவாலுவேஷன் எப்படி இருந்துச்சு, என்ன கமெண்ட்ஸ் சொன்னாங்க, எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைப்பேன். ஸோ திரும்ப நான் அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கே புரிஞ்சது, ஓகே கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்ல கிளாரிட்டி இல்லை என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால நான் பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கல இன்டர்வியூ. ஏன்னா இன்டர்வியூ எப்படி வேணா மாறலாம் சார். மொத்த எக்ஸாமே அன்சர்டைன் தான். அதுல இன்டர்வியூ இருக்கிறதுலே பயங்கரமான அன்சர்டைனான ஒரு எலிமெண்ட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எனக்கு 193 கிடைச்சது, செகண்ட் அட்டெம்ப்ட்ல 176 கிடைச்சது. ஸோ அது அன்சர்டன் தான் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால மெயின்ஸ்ல நம்ம அதிகமான ஃபோக்கஸ் பண்ணிடலாம். நம்ம கையில என்ன இருக்கும், கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள்ஸ்னு ஒரு வாக்கியம் இருக்கும் சார். ஸோ அதனால நம்ம மெயின்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுல என்ன பண்ண முடியுமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். இப்போ வந்து இன்டர்வியூ வந்து நீங்க 2லயும் பண்ணீங்க. பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து சில கேள்விகள் தயார் பண்ணியிருப்போம். நம்ம இன்டர்வியூ நான் கிளாஸஸ்லாம் எடுத்திருக்கேன். ஆ. இப்போ அப்படி எடுக்கும் பொழுது இன்டர்வியூக்குலாம் சில பேர் கிளாஸ்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளே படிக்கிறது தான். நம்ம வந்து இது பண்ண முடியாதுன்ட்டு. அந்த மாதிரி பண்ணும் பொழுது கிளாஸ் எடுக்கும் பொழுது இப்போ நாங்க வந்து எப்படி பண்றோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ம். நிறைய கேண்டிடேட்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, அதுங்களை எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எங்களுடைய அனுபவங்களை வச்சு நாங்க சொல்றோம். அந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுல உங்க மனசுல நிக்கக்கூடிய ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா? இருக்கு சார். டைரக்ட்லி ஆன்சரிங் தட் கொஸ்டின், ஜல்லிக்கட்டு இஷ்யூ, நீட் இஷ்யூ சார். இந்த 2 இஷ்யூஸ்மே வந்துட்டு நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நம்ம புக்ல படிச்சிருப்போம், நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்போம். இதுதான் ரீசன், இதுதான் இம்பாக்ட் அப்படின்ட்டு நம்ம ஒரு நேரோவான ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். ஆனா நீங்க கிளாஸ் எடுக்கும் போதோ இல்ல வேற ரீசோர்ஸ் பர்சன்ஸ் இன்டர்வியூ கிளாஸஸ் எடுக்கும் போதோ ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது சார். ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்துட்டு நீட் இஷ்யூ பத்தி நீங்க சொன்னீங்க. தமிழ்நாடு அண்ட் யூபில தான் அதிகமான மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் பத்தி இதுக்கு முன்னாடி யாருமே சொன்னதும் கிடையாது, எழுதினதும் கிடையாது, எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ நீங்க சொல்லும் போது ஒரு புது விஷயம் ஓபன் ஆகுது. மிடில் கிளாஸ் ஆஸ்பிரேஷன் ஃபார் நீட் வந்து வெரி ஹை அப்படின்ட்டு நீங்க கொடுக்குற அந்த நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்துட்டு எங்களை ஸ்டாண்ட் அவுட் ஆக்க வைக்கும். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். நீங்க எவ்வளவு யூனிக்கா இருக்கிறீங்கன்றத வச்சுதான் உங்க ரிசல்ட் டிசைட் ஆகுது. ஸோ நீங்க எடுக்கிற இன்டர்வியூ கிளாஸஸ் வந்துட்டு ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்குது அப்படின்னும் போது அதையும் எடுத்துக்கிறதுல என்ன ஹார்ம் இருக்கு? ஸோ கிளாஸஸ் இல்லைன்னு டினை பண்றவங்களை பத்தி எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தேவை எல்லாரும் உங்க பர்சன் ஏவோட ஒப்பீனியன் தேவை, பர்சன் பியோட ஒப்பீனியன் தேவை. அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாதான் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இன்டர்வியூ கிளாஸஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ரைட். இப்போ வந்து நீங்க வந்து எஸ்ஏ பேப்பர் ரொம்ப முக்கியமானது. எஸ்ஏ நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி 120 சம்திங் வாங்குனீங்க. செகண்ட் டைம் எவ்வளவு வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் டைம் 96 தான் வந்துச்சு. ஓகே, செகண்ட் டைம் தான் 120. செகண்ட் டைம் என்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் டைமுக்கு செகண்ட் டைம்? எஸ் சார். ஸோ ஒரு சில விஷயம் வந்துட்டு லாக்கிங்னு எனக்கு புரிஞ்சிருச்சு சார். எல்லாருமே எழுதுற மாதிரி பொலிட்டிக்கல், எக்கனாமிக், டெக்னாலஜி, சயின்ஸ் இதே மாதிரி தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம்ல எழுதினேன். ஸோ ஒரு ஆவரேஜ் எஸ்ஏக்கு எவ்வளவு வருமோ அவ்வளவுதான் எனக்கு வந்துச்சு 96 அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன ஒர்க் பண்ணேன்னா, கிடையாது நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதுக்கு 4-5 எக்ஸாம்பிள் கொடுத்தா அதுக்கு பேர் எஸ்ஏ கிடையாது. நம்மளோட ஓன் ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் வந்துட்டு அங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பிளஸ் ஆன்டிதீசிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார். ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னா எப்பவுமே ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் 10 பாயிண்ட் எழுதுறதை விட நீங்க சொல்றது கரெக்ட் தான் 8 பாயிண்ட் எழுதிட்டு இல்ல இது இப்படியும் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 பாயிண்ட் எழுதுனாதான் ஒரு அந்த ஆன்சர் வந்து ஒரு ஹோல்சம்னஸ் அடையுது. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு எஸ்ஏ பீஸ் ப்ரெசென்ட் பண்றதுக்காக நான் ஒர்க் பண்ணேன் சார். இப்போ சாட் ஜிபிடியும் எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணேன். கோட்ஸ் இன்டர்பிரேட் பண்றதுல எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு சார். அவங்க ஒரு மீனிங்ல கோட் எழுதிருப்பாங்க, எனக்கு வேற மீனிங்கா அது இன்டர்பிரேட் ஆகும். நிறைய வாசிச்சதுனால என்னவோ தெரியல, டிஃப்ரெண்டான மீனிங்.
ஸோ அது வந்து கவிதையில பிளாக் வர்ஸ் ஒயிட் வர்ஸ் சொல்லுவாங்க. ஒயிட் வேர்ட்ஸ் அது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஸோ அதை வந்துட்டு சாட் ஜிபிடில போட்டு கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்ட்டு ஒரு 100 கோட் கிட்ட எடுத்து ஒர்க் பண்ணுது சார். ஸோ இன்டர்பிரிட்டேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இப்போ நீங்க எழுதும்போது பிலாசபிக்கல் டைப்பான இதுல நீங்க எழுதுனீங்கன்னா, இப்போ வந்து ஒன்னு என்ன எஸ்ஸே எழுதுனீங்க? ரீகால் பண்ண முடியுமா டாபிக்? ஸோ எழுதின எஸ்ஸே வந்துட்டு there is no path to happiness, happiness is the path. ஓகே. இப்போ இந்த கொட்டேஷனை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணி எழுதுனீங்க? இதை வந்துட்டு சார் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஹாப்பினஸ் அங்க எங்கேயோ இருக்கு, நம்ம எல்லாருமே அதை தேடி ஓடிட்டு இருக்கோம். பட் அது கிடையாது. ஹாப்பினஸ்ங்கிறது நம்ம வே ஆஃப் லைஃப் தான். குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் கூட ஹாப்பினஸ் இருக்கும். அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு நம்ம தமிழ்நாடு புக்ல பாத்தீங்கன்னா செல்ஃபிஷ் ஜாயண்ட்னு ஒரு சப்ளிமெண்டரி ரீடர்ல ஒரு டாபிக் இருக்கும் சார். ஸோ அதை வச்சுதான் ஓபன் பண்ணுது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அந்த பீஸ் வச்சுதான் ஓபன் பண்ணுது. பண்ணி இப்படியே எடுத்துட்டு போனது சார். ஏன் வந்துட்டு அப்படி சொல்றாங்க, நம்ம ஏன் வந்துட்டு ஹாப்பினஸை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு ஏன் ஹாப்பினஸ் தான் பாத்து அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹாப்பியா இருக்கணும். அந்த சர்வீஸ்ல வந்துட்டு நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு நம்ம ஒரு ரியலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த பாத்துல வந்துட்டு நம்ம போகணும். இந்த மாதிரி பிலாசபிக்கலா இந்த புத்திசம் கோட் பண்றது, கிறிஸ்டியானிட்டி எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக்கா எடுத்து பண்ணதுதான் சார். ஸோ ஆன்டி தீசிஸ் என்னன்னா, எப்பவுமே ஹாப்பினஸ் தான் பார்த்துன்னு சொல்ல முடியாது. நமக்கு சேடா கூட இருக்கலாம். ஆனா ஹாப்பினஸ் எங்க இருக்கும்னா அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். மிச்சவங்களுக்கு உதவி செய்யறதுனாலயோ இந்த ஜாய் ஆஃப் கிவிங் வீக்னு செலிப்ரேட் பண்ணுவோம் சார். அதெல்லாம் வச்சு எழுதுனதுதான். இப்போ கோட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் அனெக்டோட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? சார் அது வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். ஆனா எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து நீங்க சிலபஸ்ல ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை கொடுக்காம அது சிலபஸ்ல மென்ஷன் ஆகாத எத்தனையோ கண்டென்ட் இருக்கு சார். ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஸ்பேஸ் அவ்வளவா எக்ஸ்டென்சிவா கவர் ஆகாது சிலபஸ்ல. ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ரொம்ப நுணுக்கமா உள்ள போகலாம். இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நீங்க எக்ஸாம்பிள்ஸோ அனெக்டோட்ஸோ நீங்க கொடுக்கும்போது நீங்க வந்துட்டு ஒரு பரந்துபட்ட அறிவு உள்ள ஒரு மனிதர் அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம திரும்பவும் அதே எக்கனாமிக்ஸ் எக்ஸாம்பிள் அதே ஜியோகிராஃபி எக்ஸாம்பிள் எழுதும் போது இவங்களுடைய உலகமே இவ்வளவுதான் போல, யூபிஎஸ்சி சிலபஸ் தான் இவங்களுடைய இது போல அப்படின்னு அவங்க எக்ஸாமினருக்கு ஒரு ஐடியா கிடைக்க கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ. நீங்க லிட்ரேச்சர் படிச்சிருக்கீங்க, தனியா நிறைய புக்ஸ் ரீட் பண்ணிருக்கீங்க, அந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆச்சா? ரொம்பவே அதிகமா யூஸ் ஆச்சு. சரி, லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளம் இல்ல சார். தமிழ் லிட்ரேச்சர்ல இருந்து கூட நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து எழுதலாம். இப்ப வந்து எத்திக்ஸ் பேப்பர் எழுதும் போது கம்பராமாயணம்ல வந்துட்டு கும்பகர்ணன் எவ்வளவுதான் நம்ம வந்து வில்லனா போர்ட்ரே பண்ணாலும் அவங்களுக்குள்ளயும் உள்ளுக்குள்ள அவ்வளவு ஒரு எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த விஷயத்த வந்து நம்ம எத்திக்ஸ் ஆன்சர்ல கோட் பண்ண முடியும். அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபிளேவர் கொடுக்கும் சார் ஆன்சருக்கு. நம்மளுடைய இந்தியன் மைத்தாலஜி, ஸ்கிரிப்சர்ஸ், ஷேக்ஸ்பியரோட டேல்ஸ் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாமே நம்மள சுத்தி இருக்கு சார். நம்ம எதை எடுத்து யூஸ் பண்ணி நம்ம ஆன்சரை வந்துட்டு மெருகேற்றுறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. என்னோட வந்துட்டு ரேண்டமான ஃபைன்ஸா தான் சார் இருக்கும். லைப்ரரி உள்ள போவேன். ரீன்ஸ்லயுமே அதோட இம்பாக்ட் உங்களால பார்க்க முடியும். ஆக முடியாது. அதுக்கான பார்த்த லவ் பண்ணணும். அப்படின்னா நம்ம இது வரைக்குமே ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாவே வந்துட்டு இருப்போம் சார். ஸோ இன்டர்வியூ போர்டு வந்து நம்மள யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா பார்க்க விருப்பப்படல. நன்றி. Best wishes for your success in your career. Thank you very much.